ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ் தமிழ் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஜூம் ஆப். இது இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிற ஒன்று. எதனாலனா இது வைரலாக போகுதுன்னா இதோட யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறத சொல்லலாம். இதுக்கான நிறைய பேத்துக்கு இந்த ஆப் வந்து நிறைய மிகப்பெரிய ஆபத்தாக ஒன்று அமைஞ்சிட்டு இருக்குது. அது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நியூஸ்லாம் நிறையவே போயிட்டு இருக்குது. அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த ஒரு பாதிப்பையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜூம் ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுறதுக்காக தான். இதே மாதிரி தான் வாட்ஸ்அப்பும் இருந்துச்சு. வாட்ஸ்அப்போட இது அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறையவே வந்துருந்துச்சு. அதனால் இது வந்து நிறைய பேருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது தனியாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும்னு தேவையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மீட்டிங் ஐடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடி கொடுத்துறாங்க. அந்த ஐடி மூலிமா நீங்கள் வந்து எந்த ஒரு மீட்டிங்லையும் ஜூம் ஆப்புக்குள்ளே எந்த ஒரு யார் மீட்டிங் பண்ணாலும் சரி, யார் வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணாலும் சரி, அதுக்குள்ளே ஈஸியாக நீங்கள் நுழைய முடியும். அதே வந்து அந்த மீட்டிங் ஐடியை நீங்கள் சோசியல் மீடியாவிலையோ இல்லை உங்கள் குரூப்லேயோ இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மீட்டிங் ஐடியை வச்சு உங்களோட கான்ஃபரன்ஸ் கால்குள்ளே அவங்க வர முடியும். அந்த டேட் அண்ட் டைம் வரைக்கும் பர்டிகுலராக எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுது. இது மூலிமா இதில் நிறைய லூப் ஹோல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் பண்ணும்போது நிறைய அன்வான்டாக நிறைய யூசர்ஸ் வந்து இதில் வர ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி நிறைய தவறான விஷயங்களும் இது வந்து தென்பட ஆரம்பிச்சிடுச்சு. எப்படின்னு தவறான வீடியோன்னு சொல்லலாமல், ஒரு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங் கால் நடந்துட்டுருக்கு இந்த ஜூம் ஆப் மூலிமா. அந்த ஆப்பில் வந்து யார் வேணாலும் ஆட் பண்ண முடியும், யார் வேணாலும் வந்து அப்போ போய் ஆட் ஆக முடியும் அந்த மீட்டிங் ஐடி மூலிமா. அந்த மாதிரி தான் ஒரு ஹேக்கரோ ஒரு அனதர் யூசரோ இந்த ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கும்போது பர்டிகுலராக ஒரு யூசரோட இது மட்டும் தவறான வீடியோ கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது. அந்த வீடியோ கால் மாதிரி வந்துட்டு இருக்கு. இதனால அந்த டோட்டல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி நிறையவே இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபீஸ் ஒர்க்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து லாக்டவுன் பிரச்சனைனால வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கும். இதனால வந்து இன்னும் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதில் அவங்களோட ப்ரைவசியும் இதில் பாதிக்கப்படுது. வாட்ஸ்அப் மாதிரி இது ப்ரைவசி இது கிடையாது அப்படிங்கிறது. எண்ட் டு என்கிரிப்ஷன் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் என்கிரிப்ஷன் இல்லை. பட் இது போய் ஆன் பண்ணால் வந்து ஆன் ஆகுதுன்னு சொல்லுது, பட் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. எண்ட் டு என்கிரிப்ஷன்னா என்னன்னா, நம்ம இப்போ வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்ஸ்அப்பை வச்சுக்கலாம். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி சர்வரில் போய் என்கிரிப்ட் ஆகிடும். என்கிரிப்ட் மீன் வந்து இப்போ வந்து ஒரு MP3 வீடியோவோ மெசேஜாக இருக்கிறது வந்து எனக்கு ஒரு வேறு ஒரு ஃபார்மெட்டில் எனக்கு இப்போ வைரஸ் அட்டாக் ஆச்சுல .mpg ஃபைல்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு என்கிரிப்ஷன் மெத்தடில் என்கிரிப்ட் ஆகிடும். அது சர்வரில் லோட் ஆகிருக்கும். அதை வந்து வேறு யாரும் படிக்க முடியாது. அந்த சர்வர் கண்காணிப்பாளரோட படிக்க முடியாது. பட் வந்து ரிசீவருக்கு வந்து படிக்க முடியும், சென்டருக்கு படிக்க முடியும். அந்த மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்து என்கிரிப்ஷன் ஆச்சு வந்து ரேன்சம் வைரஸ்னால. இப்போ வந்து பக்கமாக 2-3 வீடியோ போட்டிருப்போம். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் மட்டும் ஹேக் ஆகல, என்னோட லேப்டாப்பும் டோட்டலாக ஹேக் ஆகிடுச்சு. இதனால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேர் வந்து அனதர் அப்ளிகேஷன்ஸை வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஒரு அப்ளிகேஷன்லேயும் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. லூப் ஹோல்ஸ் மீன் வந்து ஏதோ ஒரு வழியை வந்து கொடுத்துருவாங்க. நிறைய பேர் ஹேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க. நிறைய என்னடா வழி கிடைக்கும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த வழி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வழி அப்படி ஹேக்கருக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேரோட அப்டேட்டை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வந்து அந்த சாஃப்ட்வேருக்கு இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஹேக்கர் மூலிமா ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். அந்த லூப் ஹோல்ஸ்லாம் அடைக்கிறதுக்காக தான் அப்டேட்ஸ் அப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் மொபைலுக்கும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் வந்து அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. காரணமே இதுதான். உங்களோட மொபைல் வந்து செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட மொபைல் ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். செக்யூரிட்டி பேட்சஸ் அப்டேட் அப்பப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருந்தாங்களா உங்களோட மொபைல் அந்தளவுக்கு ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்ட்ராய்டுக்கு வந்து இது அந்தளவுக்கு வந்து அதிகம் வந்து மற்றபடி வீடியோ கான்ஃபரன்சிங் காலில் தான் அந்த மாதிரி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் மற்றபடி விண்டோஸோ மேக்கோ இல்லை லினக்ஸோ இல்லை அனதர் ஓஎஸ்எஸ் எதாக இருந்தாலும் சரி, பட் வந்து இவங்க ரொம்ப சுலபமாக வந்து ஹேக் பண்ணிடுறாங்க. எப்படின்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இதை வந்து சுலபமாக ஹேக் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட சேனலோட இமெயில் ஐடி ஆக்சஸை ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க, மாற்றிட்டாங்க. ஒரு இமெயில் ஐடியை டெலிட்டே பண்ணிட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அனதர் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டாலோ டவுன்லோடோ பண்ணும்போது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. உங்களோட டோட்டல் என்னோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. சர்வரில் இவங்க என்கிரிப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்படி ஒரு என்கிரிப்ஷன் மெத்தடை இவங்க பண்ணல. ஜூம் ஆப்பில் இப்போ வீடியோ கால் பேசுகிறோம்னா அது வந்து சர்வரில் போய் லோட் ஆகி அடுத்த ஒரு மெம்பருக்கு போகணும் இல்லை கிடையாது. இப்போ வந்து ஜூம் ஆப்போட சர்வர்லேயே அவங்க பார்க்க முடியும், அவங்களும் பார்க்க முடியும், அனதர் யூசர் சென்டரும் ரிசீவரும் பார்க்க முடியும். பட் வந்து இந்த எண்ட் டு என்கிரிப்ஷன் அப்படி கிடையவே கிடையாது. எண்ட் டு என்கிரிப்ஷன்னா
சென்டர் வந்து அனுப்பிச்சு விடுறது வந்து சர்வரில் லோட் ஆயிடும். லோட் ஆகி வந்து என்கிரிப்ட் ஆயிடும். வேற யாராலையும் அங்கே படிக்க முடியாது. என்கிரிப்ட் ஆகி டீகிரிப்ட் ஆகி தான் அடுத்த ஒரு யூசருக்கு வரும். அது நடுவில் யாராலையும் படிக்க முடியாது. ஆனா இந்த ஒரு ஜூம் ஆப்ல என்கிரிப்ட் ஆகிறது கிடையாது. ஜூம் ஆப்போட சர்வர்ல இவங்க டைரக்டா ஜூம் ஆப் டெவலப் பண்ணவங்களாலேயே ஈஸியா படிக்க முடியும். இதே மாதிரி தான் நிறைய கிராக்டு ஓஎஸ், நிறைய டெவலப்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்குது. பிளே ஸ்டோர்ல இருக்கிறது ப்ரொடக்ஷன் அதிகம். அது மட்டும் இல்லாம பிளே ஸ்டோர்லயே அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். அது மூலியமா ஈஸியா வந்து உங்க ஹேக்கர்ஸ் வந்து உங்க மொபைலை ஹேக் பண்ணிவிட முடியும். கண்டிப்பா வந்து இந்த ஜூம் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. உங்களோட பிரைவசி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். இந்த ஜூம் ஆப்புங்கிறது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் நிறையவே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட நிறைய யூசர்ஸ் வந்துட்டாங்க. 200 மில்லியன் மேல வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லாக்டவுன் பிரச்சனைனால. ஏன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா நம்ம அவங்களோட வேலையோ இல்லை படிக்கிறதையோ எல்லாத்தையுமே வந்து ஜூம் ஆப் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதோட யூசர்ஸ் வந்து கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஹேக்கர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா அமைஞ்சு வருது. சும்மா ஒரு லிங்க் அனுப்பிச்சா கூட அந்த லிங்க் மூலியமா, எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த மீட்டிங் ஐடிங்கிறது ஒரு லிங்க் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அனதர் வாட்ஸ்அப் குரூப்லயே ஏதாச்சும் ஒரு லிங்க் வச்சுன்னா அதை டச் பண்ணோம்னா இன்னொரு குரூப்ல ஆட் பண்ண முடியுது இல்லை. அதே மாதிரி தான் அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கும் ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. இதே மாதிரி தான் நிறைய ஹேக்கர்ஸ் கிட்டத்தட்ட இப்போ எனக்குன்னு மட்டும் இல்லை, இப்போ குறிப்பிட்டு எனக்கு என்னோட லேப் ஹேக் ஆனதுக்கு அப்புறம், என்னோட விண்டோஸும் சேனல் ஹேக் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரேம்சம் வைரஸ் வந்து 2-3 லேப்டாப்ல அட்டாக் ஆயிருக்குது. .mbg இப்போ ரீசெண்டா வந்தது. இது என்கிரிப்ஷன் வந்து ஒரு ஓவர் லாக்ல இருக்கு. இன்னுமே என்னால் எடுக்க முடியல. ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. ஆனா பிளே ஸ்டோரை தவிர மொபைல்ல நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா வேற எங்கேயும் டவுன்லோட் பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் விண்டோஸ்லயும் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. எப்படின்னா ஒரு ஹேக்கர் தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கிராக் பண்ணி தராங்கும் போது நிறைய லூப் ஹோல்ஸ், அவங்களோட ஃபுல் பர்மிஷன், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்கன்னா கிராக் பண்றாங்கன்னா அவங்களோட ஃபுல் பர்மிஷனும் அந்த அப்ளிகேஷன்ல இருக்குது. ஏன்னா எப்போ வேணாலும் உங்க லேப்டாப்ல கண்காணிச்சுட்டு இருக்கலாம். எப்போ வேணாலும் உங்க லேப்டாப் வந்து அவங்க உங்களோட ஃபைல்ஸ் ஆட்டை போடலாம். நம்மளோட அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, எனக்கே வந்து இப்போ என்னோட லேப்டாப் ஹேக் பண்ணிட்டு என்னோட ஃபைல்ஸ்லாம் நீங்க வந்து $980 கொடுத்தா தான் வந்து நான் தருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்கல்ல ரேன்சம் வைரஸ்ல. அதே மாதிரி தான் உங்களோட ஃபைல்ஸ் திருடிக்கிட்டு நீங்க வந்து நிறையவே உங்களை வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட ஃபைல்ஸ் இன்னமும் எடுக்க முடியல. பட் அது ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருங்க. உங்களோட டேட்டாஸ், பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் திருடிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் வெறும் 10 பைசாக்கு வந்து வித்துட்டு இருக்காங்களாம் ஆன்லைன்ல ஹேக்கர்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. நம்ம கிட்ட வந்து $980, $480 இந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு அது மட்டும் அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு 10 பைசா ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. இப்படிங்கிற மாதிரி நிறையவே இருக்குது. ஜூம் அப்ளிகேஷன் இது போலதான். கண்டிப்பா வந்து யாரும் இது யூஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு நிறைய வந்து செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா சைபர் கிரைம் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது டிக்டாக் மாதிரி தான். இதுவும் ஒரு சைனாவில் டெவலப் பண்ண ஒரு வந்து சாஃப்ட்வேர் தான். இதுவும் அதே மாதிரி தான். நிறைய பிரைவசி ப்ராப்ளம், அதே மாதிரி நீங்க எதுல என்ன பண்ணாலும் சரி உங்களோட டேட்டாஸ் வந்து அதிகம் லீக் ஆகுது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க, நிறைய பிரைவசி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் மூலியமா நிறைய ஹேக் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுல முதல்ல பாதிப்பு வர்றது என்னன்னா, சிஸ்டமோட உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா திருடுறாங்க. அதே மாதிரி எனக்கு நிறையவே மெயில்ஸ் முன்னாடி வந்திருக்கு. நிறைய வந்து எனக்கு சேனலுக்கு இந்த அப்ளிகேஷன் இந்த சாஃப்ட்வேர் வந்து எனக்கு ப்ரொமோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. அன்வைட்டடான சாஃப்ட்வேர்ஸ். சரி, நான் அந்த மெயில அந்த அளவுக்கு வந்து கேர் எடுத்து பண்ணதே கிடையாது. எந்த ஒரு ப்ரொமோஷனும் நான் பண்ணது கிடையாது. அதனால வந்து இது வரைக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் மெயிலோ இல்ல ஏதாச்சும் வந்து அன்வான்டா மெயிலோ லிங்கோ வந்துச்சுன்னா தெரியாம கிளிக் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, மெசேஞ்சரா இருந்தாலும் சரி, எனி ஒரு விண்டோஸ்ல நீங்க எந்த ஒரு இது யூஸ் பண்ணாலும் சரி, லிங்க் வந்துச்சுன்னா கண்டிப்பா கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆகிறது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸ்ல நான் அட்டாக் ஆகி ஆல்ரெடி வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன பிரச்சனை ஆகுது, என்னோட ஃபைல்ஸ் டோட்டலா போயிடுச்சு, என்னோட யூடியூப் சேனல் வந்து போயிட்டு இப்போ தான் ரெக்கவர் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட லேப்டாப் அப்படியே ஹேங் ஆகிடும், பேக்ரவுண்ட்ல இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட விண்டோஸ்ல எல்லா இதுவுமே பாப்பப் ஆகும். வெப்சைட்ஸ்லாம் பாப்பப் ஆகும்போது உங்களோட பேக்ரவுண்ட்ல நிறைய வந்து பேக்ரவுண்ட்ல இன்ஸ்டால் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு விண்டோஸ் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்னு கேட்பீங்க. விண்டோஸ் வந்து உங்களோட கிராக்டு விஷயம் ஆச்சுன்னா அப்பப்போ அப்டேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹேங் ஆகும். அதே மாதிரி உங்களோட இன்டர்நெட்லாம் ஏன் போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதுதான் அதுக்கான ஒரு வழி. ஏன்னா கிராக்டு ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் வந்து பேக்ரவுண்ட்ல ஒர்க்கிங்லேயே தான் வந்துட்டு இருக்கும். அந்த கிராக்டை டெவலப் பண்ணவர் வந்து உங்க லேப்டாப் கண்காணிச்சுட்டே இருப்பாரு. உங்களோட டேட்டாஸ் வந்து சீக்கிரம் போயிட்டே இருக்கும். உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் திருடிட்டே இருப்பாங்க. ஒன்லி அஃபிஷியல் வெப்சைட்ல மட்டும் எல்லா சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ணுங்க. விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணுங்க.
அதுமே கிராக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட்ல விண்டோஸ் ஒரிஜினலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அப்பப்போ அப்டேட் ஆகவே ஆகாது. சம்திங் அப்டேட் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களோட சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிறது தெரிவிக்காது. உங்களோட டேட்டாஸ் அந்த அளவுக்கு லாஸ் ஆகாது. கிராக்ல எப்பயுமே உங்களோட இன்டர்நெட் வந்து கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருங்க. உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் திருடப்பட்டுட்டே இருக்கு. மொபைல் லேப்டாப்ஸ் இது இன்டர்நெட்னு சொல்லும் போது ஒரு கண்ணாடி மாதிரி தான். இந்தாண்டக்கிறத அந்தாண்ட பார்க்க முடியும். ரொம்ப சேஃபா இருங்க. ரொம்ப ரொம்ப பிரைவசியா இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்க தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். அதே மாதிரி தான் உங்க முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் எப்பயுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. 1க்கு 2 காப்பியாவது வச்சிருங்க. முக்கியமான சேஃப்டியானது. ஏன்னா நான் இழந்திருக்கேன். எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கும் சேஃப்டியா சொல்றேன். இந்த ஜூம் ஆப் ரொம்ப ரொம்ப வந்து பிரைவசி அற்றது. பிரைவசி ப்ராப்ளம் நிறையவே இருக்குது. கண்டிப்பா வந்து இந்த ஜூம் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. உங்க லேப் அல்லது மொபைல் இல்லை விண்டோஸ் எது வேணாலும் ஹேக் செய்யப்படலாம். அதே மாதிரி விண்டோஸ் 7 யூஸ் பண்ணாதீங்க. ஒரு அப்டேட்டும் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. உங்களோட மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, அப்பப்போ செக்யூரிட்டி பேட்சஸ்ல வந்து விண்டோஸ் மொபைலை வந்து அப்டேட் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. லூப் ஹோல்ஸ் மீன் நிறைய ஓட்டைகள் இருக்கு. அது மூலமா ஹேக்கர்ஸ் நிறையவே உங்க லேப்டாப்லோ இல்லை விண்டோஸ்லயோ நுழையிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போலதான் இந்த ஜூம் ஆப்லயும் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. அது மூலமா ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட ஃபைல்ஸையோ இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ்லயோ அவங்களால நுழையவும் முடியும். ஒரு கான்டாக்டையும் திருடவும் முடியும். டார்க் வெப்ல வீல ஜூம் ஆப்பை வந்து ஃபேஸ்புக் டார்க் வெப் இதுல ஆட்டோமேட்டிக்கா நீங்களே எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜூம் ஆப் வெரி வெரி டேஞ்சரஸ். இஸ் அன்இன்ஸ்டால் ஆகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆப் தான் யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆப்ல வந்து 100 பேருக்கு மேல வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் மாதிரி இது கிடையவே கிடையாது. இதோட யூசர் ஃப்ரெண்ட்லிங்கிறதுனால நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேணாம் இப்போதைக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆஃபீஸ் போறவங்களுக்கும் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது ஜூம் ஆப். வேணாம். இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த அளவுக்கு நம்மளோட டேட்டாஸ் திருடணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரவே தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் பொறுத்துக்குவோம். ஸ்டே சேஃப். வீட்லயே எல்லாரும் வந்து பத்திரமா இருங்க. வெளியே எங்கேயும் போகாதீங்க. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி வீட்டை விட்டு போகாதீங்க. ஓகே, பை பாய். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.